ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் ஆலியா பட் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவங்க ஒரு கான்ட்ரோவர்சி குவீன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஷாருக் கான் என்ன வந்து ஆலியா பட்டை நீங்க ஆப்கி அதாலத் கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பாவி பொண்ணுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு இல்ல அவங்க ஹைலி டேலண்டட், அவங்க வந்து ஒரு பாம் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்ன அவங்க மேல எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லையேன்னு. இல்ல பெரிய பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அவங்க எங்க போனாலும் பெரிய கான்ட்ரவர்சி அவங்கள துரத்திக்கிட்டே வந்துடும் சொன்னாரு. நீங்க தான் அதை கிரியேட்டே பண்றீங்களா? இல்லையே, நான் ஏன் கிரியேட் பண்ண போறேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய ஆளுங்க, பெரிய பிலிம் ஸ்டார்ஸ்க்கு எப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எங்க போனாலும் அவங்கள பத்தி தான் எல்லாரும் பேசணும் அப்படின்னு. ஸோ ஆலியா பட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு இன்டர்வியூல நான் ரொம்ப திறமையற்றவன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் ஆலியா பட்டை பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தானே? இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல லூசுத்தனமான விஷயங்கள் நான் பேசினேன். அதனால வந்து நிறைய ஜோக்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. சோ என்னோட புரிதல் என்னன்னா, நம்மளுக்கு தெரியாதது ஒன்னும் கெட்ட விஷயம் கிடையாது. அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆளை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரஜினிகாந்த் பத்தி ஒரு ஜோக் சொல்ல 50 வருஷம் ஆச்சு. ஆனா 5 மாசத்துல ஆலியா பட் மொத்த உலகத்திலயும் பெரிய கான்ட்ரவர்சி ஆயிட்டாங்க. இல்ல, யாரும் லூசுத்தனமா பிஹேவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்து நான் எந்த பிளானும் பண்ணல, நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் நடக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நடந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. நான் வந்து இதையும் சொல்றேன், லிசன், எனக்கு இந்த ஜோக்ஸ பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா அதனால என்னோட பாப்புலாரிட்டி அதிகமாயிடுச்சு. அதான் உண்மை. சிங்கப்பூர்ல எல்லாருக்கும் என்ன தெரியுது, செக்யூரிட்டி செக்குக்கு போனா உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் படத்துல நடிச்சதுனாலன்னு. இல்ல உங்களை பத்தின ஜோக்ஸ் நிறைய படிச்சிருக்கோன்னு. இந்த மாதிரி ஜோக்ஸ்னால சிங்கப்பூர்ல என்ன அடையாளம் தெரிஞ்சிருக்குன்னா ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். பட் நான் எதுவும் ஓனா கிரியேட் பண்ணல. அதாவது மத்த பிலிம் ஸ்டார்ஸ்லாம் உங்க ஜோக்க கேட்டு சிரிக்கும் போது நீங்க அவங்க பேங்க் பேலன்ஸ், பாப்புலாரிட்டியை பார்த்து சிரிக்கிறீங்க. இல்ல, அதுவும் பண்ண மாட்டேன். நான் என்னையே என்ன நினைச்சே சிரிப்பேன். ஒருவேளை ஏதாவது ஜோக் ஸ்டூபிடா இருந்தா நான் சிரிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அது என்னன்னு இல்ல, நீங்க சொன்ன ஜோக் மொக்கையா இருக்கு. அப்ப இந்த ஜோக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்னு வந்து நான் படிச்சேன், ஒருத்தர் வந்து ஒற்றுமையில சக்தி இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க ஏக்தா கபூர் சக்தி கபூரோட பொண்ணுன்னு சொல்லிருக்கீங்க. அது உண்மைதானே? நான் ஒரு இடத்துல இது சொல்லிருக்கேன்னா அது ஸ்மார்ட் ஆன்சர் தானே? இல்ல என்னோட ஃபேவரட் ஜோக் ஒன்னு இருக்கு, அதை சொல்றேன் கேளுங்க. அதாவது நான் ஒரு ஷாப்புக்கு போறேன், ஒரு கடைக்கு போறேன். அங்க போய் நான் கேக்குறேன், அண்ணா இந்தியன் பிளாக் காட்டுங்க ப்ளீஸ். அவர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. ஓ இதுவா, வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கான்னு கேட்பேன். ஒருத்தர் சொன்னாரு, சயின்டிஸ்ட் ஆலியா பட்டாவை பத்தி கேட்டப்ப அந்த குழந்தை கிளாஸ்ல ஆலியா பட்டுன்னு சொல்லி இருக்காமே, தெரியுமா உங்களுக்கு? என்னது ஆலியா பட்டான்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை மழத்தனமா ஆலியா பட்டுன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் உருவாகிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பயன்படும்படியா அமைஞ்சது. அதனால இருக்கலாம் இல்ல, பாராட்டு அதிகமாயிட்டே போச்சு. அது வந்து வேற காரணத்தினாலையும் இருக்கலாம், இருந்தாலும் அது எனக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் சஃபாயில ஒரு திருவிழாவுக்கு போனீங்க. நீங்க சல்மான் கானோட ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணீங்க. அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஒரு பக்கம் ஏழைங்க இருக்காங்க, ரொம்ப வறுமையில் இருந்தவங்க, ராத்திரி படுக்க கூட இடம் இல்லாதவங்க. நீங்க அங்க போய் டான்ஸ் ஆடினீங்கன்னு கேட்டா எனக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த டைம்ல எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்பா ஷோக்கு போயிருந்தாரு. அவர்தான் இண்டஸ்ட்ரி சார்பா பேசியிருக்காரு. because of the situation. அவரு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா சல்மான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆலியா ஸ்டேஜ்ல ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனாங்க. அவங்க ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர், வெரி குட் ஆக்ட்ரஸ்ன்னு. நீங்க யாரு அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அதுதான் முதல் தடவை அந்த விஷயமா ரொம்ப டிபேட் எல்லாம் நடந்தது. I didn't understand. அப்போதான் புதுசு. I didn't understand. எந்த ஆக்ஷனா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு ரியாக்ஷனும் இருக்கும்னு. அதாவது நம்ம you have to be well aware with the situation of your country. நீங்க எங்கேயாவது போறதா இருந்தா. So அந்த டைம்க்கு அப்புறம் I became a little bit more aware. And yeah, that's it. இந்த டஃபர் இமேஜ்ங்கிறது உங்க பாப்புலாரிட்டியை தான் அதிகப்படுத்தி இருக்கு. இந்த கிரவுடட் மார்க்கெட்ல ஒரு ஸ்மார்ட் என்ட்ரி கிடைச்சிருக்குல்ல? அப்படி சொல்லலாம்.
கிரவுடட் மார்க்கெட்ல ஸ்மார்ட் என்ட்ரி கொடுத்துச்சு. நீங்க எப்படியே சொல்லலாம், நான் எனக்காகவே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் நாட் கரெக்ட் வித் த ஸ்மார்ட் பீப்புள். நான் எப்பவும் யூனிக்கா தான் இருப்பேன், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா ஆலியா பட்டுங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் ஆயிட்டாங்க. எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருக்காங்க, நிறைய பணம் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் முட்டாளாக்கி பெரிய ஆளாயிட்டாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல இருக்கு. யாருக்கு? இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, சோஷியல் மீடியா இவ்வளவு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு. ஐ திங்க் இமேஜ் கிரியேட் ஆகுறது இல்ல. நம்மளோட இமேஜ் வந்து ஆடியன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளோட படத்தை சூஸ் பண்ணி அந்த படங்களை பாக்குறாங்க. ஒன்னு விரும்பியோ இல்ல விரும்பாமலையோ, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ரியல் இமேஜ் என்னவோ அதுதான் நமக்கு நிரந்தரமா நிலைக்கும். நாம என்னதான் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலும் அது ரொம்ப ஃபேக்கா தான் தெரியும். அதனால நான் எப்பவும் இமேஜை உருவாக்க முயற்சி பண்ணதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேமரா முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் ஆக்டிங் பண்றேன். கேமரா முன்னாடி தான் பண்றேன். ஆஃப் கேமரா ஐ பிலீவ் ஐ எம் பீயிங் மை செல்ஃப். அதுவே என்னோட இமேஜா மாறினா நல்ல விஷயம்தான். ஓகே, மக்கள் உங்களுக்கு ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்போம். ஆலியா, நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, யூ ஹாவ் அ வெரி சாஃப்ட் அண்ட் வல்னரபிள் சைல்ட் லைக் அ ஃபேஸ், பட் டு பி டூயிங் ஃபிலிம் லைக் ராசி, அது ரொம்பவே இன்டென்ஸான படம். ஸோ வாட் மேட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த ரோல்? உங்களால எப்படி இப்படி இன்டென்ஸான ரோலை ப்ளே பண்ண முடியுது? இந்த இன்டென்சிட்டிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரும், அது முகத்துல இருந்து வராது. த ரீசன் இன்ஃபேக்ட் மேகனா மேம்க்கு தோணிருக்கு இந்த ரோல் நான் கரெக்டா பண்ணுவேன்னு வாஸ் பிகாஸ் மை சாஃப்ட் ஃபேஸ் அண்ட் சைல்ட் லைக் ஃபேஸ். ஏன்னா அந்த கேர்ள், த ஃபேக்ட் இஸ் ஷி வாஸ் சச் அ யங் கேர்ள் டூயிங் சச் எ பிக் திங்ஸ் வாஸ் த கான்ட்ராஸ்ட் வி வாண்ட் ஃபார் த ஃபிலிம். இன்டென்சிட்டிங்கிறது ஒன்றும் இப்படி இருக்கிறது கிடையாது. இன்டென்சிட்டிக்கு அர்த்தம் உள்ளுக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணணும். அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அது உள்ளுக்குள்ள இருந்தா வரணும். ஸோ ப்ரிப்பரேஷன்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே கேமராக்கு முன்னாடி நாம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் ஃபீலிங் இல்லாம ஆக்ட் பண்ண முடியாது. வாட் அ இம்பார்ட்டன்ட் திங் இன் அ பர்சன் விச் இம்ப்ரெஸஸ் யூ? I think exactly what I just to be a bit real. ஒரு சில பேர் மட்டும்தான் they are able to expose their vulnerable side, their fearful side, their sensitive side, and நிறைய பேர் like to be நிறைய பேர் சொல்ல மாட்டேன், but some people like to be over confident. அதாவது I don't like over confidence. எனக்கு people கிட்ட இருக்கிற softness பிடிக்கும், ஏன்னா அதுதான் இருக்குதுன்னு சொல்லுவேன். Real, normal, happy, but also sometimes sad people. Thank you ma'am, thank you. ஆலியா, ஆடியன்ஸ் உங்ககிட்ட கேட்ட கேள்வியை பார்த்தா நீங்க திறமையற்றவர்னு யாரும் கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்க மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு வியூவர் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்காரு, அதுவும் சோஷியல் மீடியால. ஆலியா பட்டுக்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, அவங்களுக்கு யாரு ஆளுன்னு பேர் வச்சது அப்படின்னு. நான் சின்ன வயசுல ஆளு மாதிரி தான் இருந்தேன், ரொம்ப குண்டா தபுக்குன்னு இருந்தேன். நான் பிறந்தப்ப எல்லாரும் என்ன ஆம்பளை பையன் தான் நினைச்சாங்க. என் மம்மி வந்து பாத்தீங்கன்னா என் தலையில ஒரு போ வைப்பாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. வாட் எ கியூட் லிட்டில் பாய்னு சொன்னா ஷீஸ் எ கேர்ள்னு சொல்லுவாங்க. சோ ஆளுங்கிறது ஆலியாவா மாறிடுச்சு. நான் ரொம்ப ரவுண்டா தபுக்குன்னு இருந்தேன். அண்ட் பை டிஃபால்ட் எனக்கு ஆலு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் ஆலு ஃப்ரை. இப்போ ஆலு ஃப்ரை சாப்பிடுறீங்களா? அப்பப்போ சாப்பிடுவேன், அப்பாவோட பர்த்டேல சாப்பிடுவேன், ஏன்னா அது அம்மாவோட ரெசிபி. ஆனா நான் ஆலு சாப்பிடுவேன், ஆலு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா, அது உண்மையிலேயே நல்லதுதான். மக்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, ஆலுல இருந்து எப்படி நீங்க ஆலியாவா நீங்கன்னு என்ன பண்ணீங்க? நிறைய பண்ணேன், நிறைய விஷயங்களை கிவ் அப் பண்ண வேண்டியதா போச்சு. பட் ஹானஸ்ட்லி நான் நிறையவே சாப்பிடுவேன். நான் ஒரு ட்ரூ இண்டியன். எனக்கு இந்த சாலட் எல்லாம் சுத்தமா செட் ஆகாது. எனக்கு சாதம், பருப்பு, காய்கறி எல்லாம் வேணும். ரோட்டிக்கு பதிலா நான் ராகி ரொட்டி சாப்பிடுவேன், சோள ரொட்டி. ஆப்ஷன்ஸை மாத்தி வச்சிருக்கேன். சுகரை கண்டிப்பா தொட மாட்டேன். சுகர் வந்து ரொம்பவே கெடுதலுக்குரியது. அப்புறம் அப்பப்போ டெசர்ட்டா மூங் தால் ஹல்வா சாப்பிடுவேன். எவ்ரிதிங் இன் ஏ மாடரேஷன் இஸ் குட். அப்புறம் நான் ஒர்க் அவுட் ரொம்ப பண்ணுவேன்.